பவன் வந்து எனக்கு 20 வருஷமா தெரியும் தலை. நானும் அவரோட டான்சர் தலை, பெரிய டான்சரு. ஒண்ணு அவர்கிட்ட கத்திய கிடப்பாறையை குத்து சார் வில்லனாவே காமிச்சிருக்கிறீங்களா சார், பெரிய டான்சர் சார் அவரு. ஆனா கத்தியெல்லாம் வச்சுட்டு கத்தாம ஒரு வில்லத்தனம் பண்ண பாத்தியா நீ, என்ன சூப்பர். ஒண்ணு ரொம்ப சந்தோஷம். சேது மாமா வந்து அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு நம்ம நடிக்கிறதுனா ஒரு பாராட்டுறதுக்குன்னா அது சேது மாமாவை தான். நம்ம நடிச்சு ஒரு ஃபோன் பண்ணாலும் அது அவருக்கு தான் வரும். ரொம்ப நன்றி. அவரோட ஒரு படம் பண்ணேன். வாழ்க்கையிலையும் யதார்த்தமாக இருப்பாப்பல, நடிப்புலையும் யதார்த்தமாக இருப்பாப்பல. நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்தணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த நீயா நானா கோபி கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் எப்படி காலில் உயருதுன்ட்டு அழகாக சொன்னீங்க. நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ காமிச்சேன். சேதண்ணன் பாரு இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு, எப்படி காலில் உயர்த்துன்ட்டு. தயவு செஞ்சு காலில் விடு, நீ ஃபஸ்ட்டு காலில் விடான்னு சொன்னால் என்ன. அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பாதி பேர் டைவர்ஸே வாங்க மாட்டான் போல இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது மாமா, சூப்பராக இருந்தது. அது ஆண்ட்ரியா மேடம் சொல்லணும். அவங்கள பற்றி சொன்னால் வடச்சென்னை மொத்தமே ஒரே டைலாக்ல முடிச்சிருப்பாங்க, நான் ராஜன் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு. ஒரே டைலாக்ல அந்த பட கதையே இருக்கும். மேடம் இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பணம் கொட்டு கொட்டும்.